அண்ணி நான் கிளம்புறேன் அண்ணி. இருப்பா, டிஃபன் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணி, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் அங்கேயே வெளில சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் டிஃபன் செஞ்சுட்டேன்னு சொல்றேன்ல. இந்தப்பா ஆக்காட்டு. இந்தா. ஏன் எதுக்காக இவ்ளோ அவசரம்? ஃபாரின்ல இருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் தான் போய் ஃபைல்லாம் ரெடி பண்ணனும். உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? உன் அண்ணன் என்னடானா 1000 பேருக்கு வேலை கொடுக்கறாரு. நீ போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யணுமா என்ன? நம்ம வேலையே செஞ்சா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்க அண்ணி, நீங்க இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து நீங்க என்ன ஒரு சின்ன வேலையா செய்ய விட்டுருப்பீங்களா? நான் விக்கணும்னா நீங்க தண்ணி குடிப்பீங்க. எனக்கு வலி எடுத்தா உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும். எனக்கு மட்டும் ஜுரம் வந்துருச்சுன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கோவில்லையும் வேண்டிப்பீங்க. உட்காந்து சோறு ஊட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்க. நான் என்ன குழந்தையா அண்ணி? நீ எவ்வளவு வளர்ந்தாலும் நீ எங்களுக்கு குழந்தைதான். உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல. எனக்கு மட்டும் யார் இருக்காங்க அண்ணி? அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம் எல்லாம் நீங்களும் வரணும் தானே? அம்மா, ஐயா வீட்ல இல்லீங்களா? அம்மா இல்லையே, அவர் பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. என்னாச்சு? அம்மா, நேத்து ராத்திரில இருந்து எங்க வீட்டுக்கார் வீட்டுக்கே வரலம்மா. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் காணாம போயிருக்காரு தம்பி. ராத்திரி அவரை போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க தம்பி. அவர் இப்ப வரைக்கும் திரும்பி வரல. நான் காலையில போய் கேட்டா அவரை ராத்திரியே அனுப்பிட்டோன்னு சொல்றாங்க தம்பி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்கம்மா. நீ போயிட்டு வா கிரிஜா, உன் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாது. அவர் வந்துருவாரு. நீங்க சொன்னா சரிங்கம்மா. அண்ணி, நீங்களும்மா? இது ராயப்பர் வீடு. இங்க இல்லங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. டேய் கிறுக்குப்பாயில, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ கேட்ட வேலைக்கு மீன் குடுக்கலனா அவங்கள போட்டு அடிச்சிட்டு கடைசியில அவங்க தான் உன்ன வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஓடி வந்து இங்க படுத்துக்கிட்டியா? ஏய், தினமும் 3 வேளை சோத்துல உப்பு போட்டு திங்கிற உனக்கே இவ்வளவு இருக்குனா 24 மணி நேரமும் உப்பு காத்த சுவாசிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்டா? ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல எங்க ஆளு வெளியே வரலன்னு வச்சுக்கோ உன்ன. இன்ஸ்பெக்டர், நான் தான் ஹரிஷ். அவங்கள விட்டுருங்க, அப்புறம் பேசுறேன். ஏய், நம்பி வந்தவங்களுக்கு தான் நான் நடராஜன். திரும்பி நின்னீங்கன்னா தெரியும்ல, யமராஜன் யமராஜன் யமராஜன்.
இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஹரி, ஹரி, என்னடா இது ரத்தம்? ஐயா ஐயா தான் வந்து அடிச்சிட்டாரு ராயப்பா. டேய், யாரா ராயப்பா? யாரா ராயப்பா? எவன்டா அவன் ராயப்பா? சார் 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 வேணாம் சார் வேணாம். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு நெருப்பு மாதிரி சார். ரொம்ப ஏய். பவர்ஃபுல்லானவர் சார். நான் கண்ணால பார்த்தாலே அவன் எரிஞ்சு சாம்பலாயிருவான். சாம்பல் ஆவறதுக்கு நீங்க என்ன நெருப்பா இல்ல அவர் என்ன ஊதுபத்தியா? அவரு சிங்கம். சிங்கத்தை வேட்டையாடணும்னா வெறும் துப்பாக்கி மட்டும் போதாது, தந்திரமா கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும். அவன் விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க டாடி. அண்ணி அண்ணி, ஆ. உங்க நகையெல்லாம் ஏ ரூம்ல வச்சுட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் ஏன் நகை இல்ல தம்பி, உன் பிறந்த நாளைக்காக உங்க அண்ணன் ஸ்பெஷலா செஞ்சது. ஐயோ, இது என்ன சின்ன நகை கடை இங்க இருக்கு? முடிஞ்சா நகை கடையவே தூக்கிட்டு வந்திருப்பாரு, முடியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது மட்டும். இந்தா, ம், என்ன அண்ணி இதெல்லாம் நாடகக்கார மாதிரி. இது உங்க அண்ணனோட ஆர்டர். வேணான்னு சொல்ற தைரியம் உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. ஐயோ, இது வேறயா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திரா. இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க ஓ, தெரியுமா? எல்லா நகை கடை விளம்பரத்திலயும் கழுத்துல கையில கால்ல நகையெல்லாம் போட்டுட்டு ஜொலிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கேன் நானு. மீச மட்டும் வச்சிருந்தா உங்க அண்ணன் மாதிரியே இருப்ப. சிங்கம், சிங்கத்தோட குட்டி. மங்களா, ஆ? சீக்கிரம் வா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அது வரங்க. சீக்கிரம் நகை எல்லாம் போட்டுட்டு வா, சரியா? எல்லாருக்குமே சொல்லணும், அவங்க எல்லாரும் இங்க வந்து நிக்கணும். ஓய் ரகுவண்ணா, என்ன தம்பி அப்படி வரைச்சு போய் பாக்குறீங்க? அது இந்திரா நடந்து வர்ற ஸ்டைல் இருக்குல்ல, அத பார்த்து நானே ஒரு நிமிஷம் வர்றது அவரா இல்ல நீங்களான்னு நானே குழம்பி போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இதுலடா கலக்கிட்டீங்க போங்க. பாத்தீங்களாடா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓ ரகுவண்ணா, வெளியெல்லாம் ரெடியா இருக்கா? மொத்தமும் ரெடியா தான் இருக்கு. போலாம். நான் எதுக்குண்ணா? ஓய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுப்பா. ஜனங்கள்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, போய் பாரு. வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? கடவுள் உங்களுக்கு 100 ஆயுசு கொடுத்து நல்லா இருக்கணுங்க அண்ணா. அண்ணா, என்னாச்சு பிரேமிலா, இன்னைக்கு யாரும் வேலைக்கு போலையா? இல்லங்க அண்ணா, உங்க பிறந்த நாளுக்காக எல்லாரும் லீவ் போட்டிருக்கோங்க அண்ணா. உங்க Dress சூப்பர் அண்ணா. தேங்க்யூப்பா. அண்ணா, பார்க்க பெரியய்யா மாதிரியே இருக்கீங்க அண்ணா. அண்ணா, இருந்தாலும் நகையெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குண்ணா. இப்போதைக்கு இது இருக்கட்டும், அப்புறமா உருக்கி உங்க எல்லா கல்யாணத்துக்கும் தலை செஞ்சு போட்டுறேன். போங்கண்ணா. எங்கடி அது? அது இங்க இருக்குடி. உங்க பர்த்டேக்கு ஒரு சின்ன gift அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்யூ. பாத்து ரகுவண்ணா, முதல்ல வண்டி எடுங்க ரகுவண்ணா. வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, சீக்கிரம் எடுங்கண்ணா. வண்டி சீக்கிரம் எடுங்க ரகுவண்ணா, சீக்கிரம் எடுங்கண்ணா. மிஸ் ஆயிட்டானே. இந்திரா, உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் ஆகல அண்ணி. இந்திரா, ஒன்னும் ஆகல. உள்ள போங்க. ரகுவண்ணா, வண்டி எடுங்க. சரி. எங்க போயிட்டு இருக்கீங்க? அவனதான் பார்க்க போறேன். இவ்வளவு நாளா வெறும் அங்க இங்க டச் பண்ணிட்டு இருந்தான், இப்போ டைரக்டா நம்மளே டச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை சும்மா விடலாமா? விட மாட்டேன். வேணாண்ணா, விட்டுடுங்க ப்ளீஸ். அவனை இப்படியே விட்டாச்சுன்னா முடிஞ்சது கதை. இல்லனா வெறுப்பு வளர்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும். அப்பா புள்ள பேர பசங்க வம்ச பரம்பரையா வளர்ந்துகிட்டே போகும்.
இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. ஏய், அவன் அட்டாக் பண்ணிருக்கான், பயந்துக்கிட்டு வீட்டுல உட்கார சொல்றியா? முடியாது. இன்ஜின் ஆன் ஆயாச்சு. ஏ ரகுண்ணா, வண்டி எடுங்கண்ணா. எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க ரகுண்ணா. இப்ப என்ன, அவங்க எல்லாரும் அடிச்சு போடணும் அவ்வளவுதானே? இல்ல கீ கொடுங்க தம்பி, அது- ரகுண்ணா. நான் போறேன். எத்தனை பேர் அடிக்கணும்னு சொல்லுங்க. 10 20? இத பாருங்க தம்பி, நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்குண்ணா? ராயப்பனோட தம்பி தானே. நான் போறேன், நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்திரா, உனக்கு பிடிக்கலனா வேண்டாம், விட்டுரு. எதுக்கு? எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? இதுதான் நான் பயம். 15 வருஷமா அண்ணி இப்படிதான் பயந்துகிட்டே இருக்காங்க. என்னமோ அந்த ஊரு இந்த ஊரு ஃபாரின்ல படின்னு சொல்லி தூரமா அனுப்பிட்டீங்க. ஆனா அண்ணி ஒரே ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கிருப்பாங்களா? நீங்க வீட்ல இருந்து வெளியே போய் திரும்ப வர வரைக்கும் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு சோறு தண்ணிய மறந்து திரும்ப உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதெல்லாம் இந்த பங்களா, நீங்க வாங்கி தர இந்த நகை, பட்டு புடவெல்லாம் இல்ல. ரகுவண்ணா, உங்களுக்கு வயசுக்கு வந்த ஒரு பெரிய பொண்ணு இருக்கால, அவளோட எதிர்காலம் பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? அதுக்கு நான் ஏன் மண்டைய குழப்பிக்கணும்? எங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் பெரிய ஐயா இருக்காரு, அவரு பாத்துப்பாரு. கேட்டீங்களாண்ணா? நீங்க இருக்கீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி ஜனங்களா முக்கியமோ அதே மாதிரிதான் எங்களுக்கு நீங்க முக்கியம். மக்களுக்கு உதவி செய்ய நிறைய வழிகள் இருக்கு, செய்யுங்க. நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா மறுபடியும் மறுபடியும் சண்டை, சச்சரவு, பஞ்சாயத்து இதெல்லாம் எதுக்காகனா, தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்காங்க, கோர்ட் இருக்கு, நியாயத்தை காப்பாத்துறதுக்கு நீதிபதி இருக்காங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையானா? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடுங்கண்ணா. இதுக்கு மேலேயும் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம் தானா? உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி செய்யுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. வாங்கோம்மா வாங்கோ. இவரு புதுசா ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணுது. நீங்க எல்லாரும் அங்க வேலை செய்து உங்களுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சு தருவாரு. என்ன எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க வீட்டுக்கு போக லேட் ஆனாலும் அவரே உங்களை வீட்டுல டிராப் பண்ணுவாரு. சரிங்க சார். தேங்க்யூ சேட்டு. ஓகே, வாங்க வாங்க, உள்ளே இருங்க. வண்டியடே. அண்ணா, பெரிய ஐயா ஒரு நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி ஏறினதில்ல. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? நீ என் கூட வா. இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் நானு. வணக்கம் சார். என்னடா பாக்குற? என்னைய முறைக்கிறியா? பெரிய தாதாவணி. வணக்கம் சார். சார், என்ன வேணும் உனக்கு? எங்க ஏரியா வயசு பொண்ணுங்க எக்ஸ்போர்ட் வாட்ச் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நேரமாகியும் வரல. ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. வயசுக்கு வந்த பொண்ணுங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க சார். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, காலையில பாக்குறேன். யோ ரைட்ரு சார், இவங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. சரிங்க சார். ஏதோ வாங்கியங்க, எழுதி கொடுங்க. இந்தாங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா. ஏய், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, ஆக்ஷன் ரியாக்ஷன் பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. இடத்த காலி பண்ணு. அண்ணா அண்ணா பிரமிளா, அண்ணா 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 நீங்களா அதுக்குமா இங்க இருக்கீங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரியல, எங்களை கூட்டிட்டு வந்தீங்க.
இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு இவங்களை செல்ல போட்டிருக்கீங்க? ரோட்ல நின்னுக்கிட்டு விபச்சாரம் பண்ண ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. கண்டிப்பா இருக்கா சார். இவங்களாம் நிஜமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார். தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்களேன் சார். ஏய், நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் வீட்டு வேலைக்காரன் இல்ல, போலீஸ்காரன். கிளம்பு கிளம்பு. இல்ல சார், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்களேன் சார். இல்லனா நல்லா இருக்காது சார். ஏய், என்ன மிரட்டுறியா? மிரட்டுறியா? அது இருக்கட்டும், உனக்கு அவங்களுக்கு என்னடா சம்பந்தம்? நான் அவங்களுக்கெல்லாம் அண்ணா சார். அண்ணனா இல்ல மாமாவா? ஏய், என்ன ரவுடித்தனம் பண்றியா? விட முடியாதுடா. என்னடா பண்ணுவ? கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்றா பாக்கலாம். அது எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன்டா. என்ன சார்? என்னடா அப்படி பாக்குற? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாயை மூடிட்டு போனா சரி, இல்லன்னா அடிச்சு உள்ள போட்டுருவேன். சார், நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளுங்க சார். சொல்றத நான் கேட்கணுமா? யாரு மேல கைய வச்சேன்னு உனக்கு தெரியுமாடா? உன்னை நான் பீஸ் பீஸ் ஆக்கிருவேன்டா. டேய், சார் சார் வேண்டாம் சார், அவனை விட்டுருங்க. அவனுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. யோ, நான் யாருன்னு தெரியலனா பரவாயில்ல, ஆனா நியாயம் என்னன்னு தெரிய வேணாமா? சாரி சார், தப்பு நடந்துடுச்சு. நான் அவங்கிட்ட சொல்றேன், நீங்க அவங்கள கூட்டிக்கிட்டு போங்க. யோ, அவங்கள ரிலீஸ் பண்ணியா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? தப்பு பண்றவங்களை விட்டுட்டு அப்பாவி பொண்ணுங்களை உள்ள வச்சிருக்க. உனக்கு அல்ப காசுக்காக டிபார்ட்மெண்டோட பேரையே கெடுத்துட்டியே. சாரி சார். நந்தினி, காவி ஏண்டி அழுகுற? போச்சுடி, நம்ம மான மரியாதைல கப்பல் ஏறி போச்சு. என்னடி சொல்ற? இத கொஞ்சம் பாருடி. ஐயோ, இத மட்டும் நம்ம அப்பா அம்மா பார்த்தா தூக்கு மாட்டிட்டு செத்துருவாங்களேடி. இனிமே நம்ம வெளியில நடமாடவே முடியாதா? இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? கடவுளே, நாங்க என்ன தப்பு செஞ்சோம் எங்களுக்கு இந்த தண்டனை? பெரியய்யா, 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 ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு அவங்களே நெருப்பு வச்சுக்கிட்டாங்க ஐயா. எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க பெரியய்யா. இப்படி அநியாயமா போயிட்டாங்களே. பையனை பார்க்கலாம், சீக்கிரம்
அப்புறம் பார்த்தா அந்த போலீஸ்காரர் எங்களெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தயானந்த் ஆளுங்களும் அந்த போலீஸ்காரங்களும் தான் பெரியய்யா. தயானந்த்! குற்றவாளி தயானந்த் தன்னோட வியாபாரத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் ரொம்ப தவறான வழியில போய் பிரமிளா, காவேரி, நந்தினி, ஜமீலா மேலும் மார்கரெட்டோட சேர்த்து 5 அப்பாவி பொண்ணுங்க மேல விபச்சாரிங்கிற பழிய சுமத்தி அவங்கள போலீஸ் பொய் வழக்கு போட்டு கைது பண்ணதுனால மனசு உடைஞ்ச அந்த அப்பாவி பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு குற்றவாளி சாதகமா இருந்திருக்காருங்கிறது சாட்சி மூலமா இப்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. ஐபிசி செக்ஷன் 304 படி இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த நீதிமன்றம் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தலைமறைவா இருக்கிற ரத்தன் சேட், ஹரீஷ் மற்றும் கேட்ராம்ங்கிற குற்றவாளிகளையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சார், என்ன தயானந்த் ஆளுங்களுக்கு காக்கி ட்ரெஸ் மேலயும் கருப்பு கோட்டு மேலயும் மரியாதையே இல்ல. அதுவே ராயப்பா ஆளுங்க மேல பயம் இருக்கு. எதுக்கும் நீங்க அவங்கள பாக்குறது நல்லது. ஒரு ரவுடிக்கு பயந்துகிட்டே இன்னொரு ரவுடி கிட்ட போய் உயிர் பிச்சை கேட்க சொல்றீங்களா? இல்ல சார், தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நம்மளுக்கு பாதுகாப்பா ராயப்பா ஆளுங்க இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 கான்ஸ்டபிளை என் வீட்டு டியூட்டில போடுங்க. சரிங்க சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பக்கம் போய் பாருங்கடா. வாங்கடா, இந்த பக்கம் போய் பாருங்க. அந்த பக்கம் இருந்தா யாரும் இல்லடா. ஏய், யாரும் இங்க காணோம். எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா.
சார் அவன் என்னோட கன் பாயிண்ட்ல தான் இருக்கான். அவனை என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடவா சார்? வேண்டாம் வேண்டாம், அவன் எதுவும் பண்ணாதீங்க. அவன் எனக்கு உயிரோட வேணும். ஹலோ Come on, fast! என்னையா என்ன நடக்குங்க? நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அமைதியா இருங்க. ஒண்ணாகாது, ஒண்ணாகாது. ஏதாவது பண்ணுங்க. Please go. Okay, thank you. கிளம்பு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. போ 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 சீக்கிரம்.